கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய இறைவன் தன்னை இவ்வுலகம் அடையாளம் கண்டு கொள்ள ஒரு நினைவு சின்னத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். காலம் அதை சிதைக்கவோ மறைக்கவோ முடியாது. புவியின் மாற்றமோ கலாச்சாரமோ பண்பாடோ அதை மாற்ற முடியாது. ஏனெனில் அது கல்லோ மரமோ சிற்பமோ சித்திரமோ அல்ல. ஆயிரம் ஆண்டுகள் கடந்து சென்றன. தேசங்கள் பல எழுந்தன, விழுந்தன. இவைகளினூடே தேவன் ஏற்படுத்திய சின்னம் கொஞ்சமும் சிதவுறாமல் நிற்கின்றன. என்ன இறைவனின் பெருமை! இறைவன் தமது சின்னத்தை வார சக்கரத்தில் புதைத்து வைத்தார். ஒரு ஆண்டின் கால அளவிற்கு வானசாஸ்திரம் உண்டு. அதாவது, நாம் வாழும் பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வர 365 நாட்கள் 5 மணி 48 நிமிடம் 46 வினாடிகளாகின்றன. இது ஒருபோதும் மாறுவதில்லை. பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள உறவின் அடிப்படையில் மாதம் கணிக்கப்படுகிறது. அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இதை நீங்கள் உணர்கிறீர்களா? பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் அடிப்படையில் நாள் இரவு பகல் வகுக்கப்படுகின்றது. ஆனால் 7 நாள் கொண்ட வாரம் எந்த ஒரு வானசாஸ்திரத்தின் அடிப்படையிலும் உருவாக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? எல்லைவாதிகளும் நாஸ்திகர்களும் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் 7 நாள் கொண்ட வாரம் உண்டானது சிருஷ்டிப்பில்தான். விண்ணையும் மண்ணையும் உருவாக்கிய மாபெரும் இறைவனின் யோசனைதான் வாரம், த வீக் டேஸ் என்பதாகும். உலகத் தோற்றம் என்று நாம் அழைக்கும் காலம் முதற்கொண்டு வாரம் என்பது எவ்வித மாறுதலுமின்றி நம்மிடம் வந்திருக்கின்றது. ஆம், மாற்றமடையாத அவ்வார சக்கரத்தில் இறைவன் தம் நினைவு சின்னத்தை பொறித்து வைத்தார். அது என்ன சின்னம் என்று கேட்கிறீர்களா? சற்று பொறுத்திருங்கள், அதனுடைய பதிலை நாம் தெரிந்து கொள்ளும். ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களை நீர் உம்மோடு இணைத்துக் கொள்வதற்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.